நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்லை ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரலன்னு வரல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன், ஏன் படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்களா தெரியாது, பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பா என் பேர் தெரியாமல் இந்த ஆடியோ பக்ஷன் வந்திருக்காரு. இல்லை இப்போ கதாநாயகர் சொன்னார், இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க. சரி, பிஸியாக இருக்க நல்ல விஷயம்தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் இல்லை, நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்களும் எத்தனையோ படங்கள், எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப பேரு சார் நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க, அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்ல இல்ல, கூட்டம் இல்லை, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். இது அவர்கிட்ட நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குன்னு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் ஒரு 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புது சவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் கதைக்குள்ள ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேலே கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாலும் நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ரீரெக்கார்டிங் அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அழகாக ஒரு பொய்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு கூப்பிட்டது, மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணார். எனக்கு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்துப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னே தான் உடனே நான் வந்தேன். நான் உடனே வந்ததில்லை, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது உடனே அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார், புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னால் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் டேரக்டர் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா பேச, நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார். ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படமா சார்? முதல் படமா? இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் கேட்டா அதான் ஓகே, நல்லா இருக்கு. அதில் நல்லா பண்ணியிருந்தாரு சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாதும் அறியான்னு ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரணுன்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வரப்போகிறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலைமேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நல்லா பார்த்துருக்கேன்.
ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.